தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் போட். சிம்புதேவன் இயக்கத்தில் யோகி பாபு நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் போட். இந்த படத்தோட கதைக்களம் என்ன, இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. போட் படத்தோட ஆரம்பத்திலே 1943 ஹிட்லர் ஜப்பான் கூட சேர்ந்து பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருக்க பல நாடுகளை குறி வச்சு ஏவுகணையால் பாம்பு போட்டுட்ருக்காங்க. அப்படி ஒரு சில இடங்களில் பாம்பு போடும்போது அவங்க போட்ட இடம்தான் மெட்ராஸ். அப்படி மெட்ராஸில் பாம்பு போட்ட அடுத்த நாள்லேருந்து படம் ஆரம்பிக்குது. கரையோர பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சில கேம்ப் நடந்துகிட்ருக்கு. ஸோ தஞ்சம் அடைகிறதுக்கு நிறைய பேர் அந்த கேம்ப் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஒருவேளை பாம்பு போட்டாங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ஸ் பிளேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு இடத்த தேடி போயிட்டுருக்காங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம யோகி பாபு அண்ட் அவங்க பாட்டி, அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே நகைச்சுவை நட்சத்திரங்களை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது காமெடியில் நல்ல பேர் போனவங்களை வச்சு தான் எடுத்திருக்காங்க. பட்டாபிராமன் போன்ற பல பேர் இதில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு காமெடி நடிகர்ன்ற போது இவங்களை வச்சு ஒரு சீரியஸான படத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த கடலோர பகுதியில் போகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு மறுபடியும் ஜப்பானோட விமானம் மேலே பறக்கிறதா சொல்லி அங்கேருந்து ஒரு காவல்துறையிலேருந்து எச்சரிக்கிறாரு, பாம்பு போட போகிறாங்க, எல்லாம் ஓடுறீங்கன்னு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம யோகி பாபுவும் அவங்க பாட்டியும் அவனை தம்பியை மீட்கிறதுக்காக வந்திருப்பாங்க, வெள்ளைக்காரன் பிடிச்சிருந்ததுனால. ஸோ அங்கேருந்து இந்த கலவரத்தில் நீ உன் தம்பியை கூட்டு ஓடினு அங்கேருந்து ஒரு போலீஸ் அதிகாரி உதவி செய்ய அவரை தம்பியை கூட்டிகிட்டு போட்டில் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஓட போவார். ஆனால் அவங்க தம்பியால் நடக்க முடியாதனால பாதிலே அங்கேருந்த ஒரு கைதி அவனை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவான். அது தெரியாமல் யோகி பாபுவும் பாட்டியும் போட் எடுப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 5 நபர்கள் போட்டில் ஏறிப்பாங்க. எப்படின்னா ஒரு அப்பா பொண்ணு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மலையாளக்காரன், அப்புறம் ஒரு சேட்டு, இப்படி எல்லாருமே ஏறி கடலில் போகும்போது பாதி வழியில் தான் தெரியுது தன்னோட தம்பி போட்டில் வரல அப்படின்னு. ஸோ இருந்தாலும் கரைக்கு போக முடியாதனால மறுபடியும் கடல் நோக்கியே யோகி பாபு வண்டியை ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் அவனோட போட்டு உடஞ்சதுனால இவங்க போட்டில் ஏறிதான். யோகி பாபு என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே போட்டில் வெயிட் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக யாராவது ஒருத்தன் குதிக்கணும், நீ தானே கடைசியாக இருந்தேன், நீ குதினோடனே வெள்ளைக்காரன் நான் தான் உன்னை ரூல் பண்ணிகிட்ருக்கேன், இது என்னோட போட்டு இனிமே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த போட்டு பார்த்திங்கன்னா வெயிட்டு தாங்காமல் ஓட்ட விழ ஆரம்பிச்சிருது. அப்போ யோகி பாபு போட்டை நிறுத்திடுறாரு ஓட்டுறத. கண்டிப்பாக போட்லேருந்து 3 பேர் குதிச்சா மட்டும்தான் இந்த போட்டு இதுக்கப்புறம் நவரும், இல்லை நம்ம இங்கேயே கடந்து சாக வேண்டியதான் அப்படின்னு அவங்களோட பயணம் அந்த நடுக்கடலில் ஆரம்பிக்குது. ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆக என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் முடிச்சிட்ருக்காங்க. யாரும் ஆனால் முன் வர மாட்டாங்க குதிக்கிறதுக்கு. அதே டைமில் அந்த கடலில் ஒரு சுறா சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ குதிக்கணும்னு நினச்சாலும் குதிக்கிறவங்களாம் அந்த சுறா சாப்பிட்றோம் அப்படின்ற பயத்தினால குதிக்காமே இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த போட்டில் ஒரு தீவிரவாதி இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இந்த தீவிரவாதி யார், இவ்வளோ பேரில் தீவிரவாதியை எப்படி கண்டுபிடிப்பாங்க, அவனால் இவங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, ஸோ இந்த போட்டை கண்ட்ரோல் எடுத்துருக்க பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து இவங்க தப்பிப்பாங்களா, இந்த போட்டு முழுகி எல்லாரும் சாக போகிறாங்களா, இல்லை மீண்டு வெளியே வர போகிறாங்களா அப்படின்றத ஒரே போட்டில் ஒரு 7 பேரை வச்சு கதையை நவுத்திருக்காங்க. இந்த படம் ஒரு OTT ரிலீஸாக இருந்தால் பெஸ்ட் மூவியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த படம் தேட்டர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேட்டரில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இந்த படம் பொறுமையாக இல்லை. யோகி பாபுவோட நடிப்பு நிறைய இடத்துல நல்லா இருந்தாலுமே இந்த படம் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. ஆனால் காட்டுற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நகைச்சுவை நடிகர் தான். ஸோ அதனால் நமக்கு அவங்களோட அந்த சீரியஸ்னஸ் நம்ம ஒரு அளவுக்கு போனாலும் இன்வால்வ் ஆக முடியல. இதே ஒரு ஆர்டிஸ்ட்டு நல்லா எமோஷனலாக இருந்தவங்க ஒரு அந்த மாதிரி கேரக்டர் நடிச்சிருந்தாங்களோ என்னமோ இந்த படம் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். எல்லா காமெடி நடிகரையும் வச்சு ஒரு சீரியஸான கண்டென்ட்டை மேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ படம் முழுக்க பார்த்திங்கன்னா 1943 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ 1943 ஹிட்லர் எப்படி ஜப்பான் கூட கைகோத்து நிறைய பிரிட்டிஷ் சம்மந்தப்பட்ட நாடுகளில் வெடிகுண்டு போட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு எல்சி மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லூப் கொடுத்துருவாங்க. ஏன்னா சேனாபதிக்கு ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் ஒரு ரெஃபர் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம கமல் சார்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ ஃபோட்டோலாம் போட்டு கமல் சாரோட ஃபோட்டோவை காட்டுறாங்க சேனாதிபதியோட கேரக்டரை. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவையாக தான் இருந்துச்சு. எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா யோகி பாபுவோட நடிப்பு நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ் காட்சியில் யோகி பாபு ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு நடிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு காமெடி ஒரு கவுண்டர் டைலாக்னால் போட்டு போயிடுவார். இதில் கொஞ்சம் எமோஷனை காட்டணும், அதே சமயம் வருத்தத்தில் காட்டணும் போது யோகி பாபு கொஞ்சம் கடினப்பட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு நல்லாவே தெரிய வருது. கிளைமேக்ஸ் காட்சி ரொம்பவே நல்லா இருந்தது. இருந்தாலும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. உங்களுக்கு நல்ல பொறுமை இருந்தால் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி OTT ரிலீஸில் அழகாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரே போட்டு அதில் ஒரு 7-8 பேர் இருக்காங்க நடுக்கடலை. படம் ஃபுல்லாகவே இதான். படத்தோட ஆரம்ப காட்சியில் கரையில் காட்டுவாங்க, அதோட கிளைமேக்ஸில் தான் கரையை காட்டுவாங்க. மீதி இருக்கிற 2 மணி நேரமும் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கடலை தான் சுற்றி பார்த்துட்ருக்கணும். இருக்கிற கேரக்டரும் அவ்வளோ இம்ப்ரெசிவாகவும் இல்லை. ஒரு கேரக்டர் முதல்ல யார் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்காங்க. பெருசாக அங்கே யார் டெரரிஸ்ட்டாக இருந்தாலும் பெரிய ஆபத்து இல்லைன்றது நமக்கே தெரியுது. இருந்தாலும் அதை ரிவீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை கொடுக்கல.
ஸோ மொத்தத்தில் போட் படம் நம்ம ஒன் டைம் வாட்சபிள், அதுவும் ஓடிடியாக இருந்தால் நல்லாவே இருந்திருக்கும். பட் தேட்ரிக்கல்ன்றதுனால கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 3. நன்றி, வணக்கம்.